ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எப்படி மாதம் ஒரு 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கலான்னு பார்க்க போகிறோம். இந்த தொழிலுக்கு குறைஞ்சது நம்ம ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும். இந்த தொழிலுக்கு வந்து அதிக டிமாண்ட் இருக்குது. வீட்டிலே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பெரியவங்களும் சரி யார் வேணாலும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளவு ஈஸியான ஒரு பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னென்னா மண்புழு வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மண்புழு வந்து நம்ம வீட்டிலே வளர்த்து எப்படி சம்பாதிக்கலான்னு பார்க்க போகிறோம். இந்த மண்புழு வந்து நம்ம மண்பானையிலே வளர்க்கலாம். என்னென்ன மூலப்பொருள் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம், வெல்லம், காய்கறியோட வேஸ்ட்டு. இந்த மூலப்பொருள் இருந்தாலே போதும் நம்ம மண்புழு வளர்க்கலாம். ஒரு 50 மண்புழு வாங்கி வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ராஃபிட் டீட்டெயில், என்னென்ன ரா மெட்டீரியல் எவ்வளோ பண்ணணும்னு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து 25 லிட்டர் அளவில் வந்து பானை எடுத்துகிட்டு அதில் முக்கால்வாசி காய்கறி வேஸ்ட்டு, வெல்லம், மாட்டு சாணம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பானையில் ஃபில் பண்ணிவிட்டு 50 மண்புழு வந்து பானையில் வந்து விட்டுடணும். புழு வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் புழுவாக வந்து பார்த்து வாங்கணும். உங்களுக்கு ஆர்கானிக் புழு எங்கே விற்கிறாங்கன்னு இடம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அங்கேருந்து வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து அட்ரஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி இடம் எதுவுமே தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. புழுவை வந்து பானைக்குள்ளே வச்சுட்டு பானையை வந்து ஒரு சாக்கு பை போட்டு நல்லா மூடிடணும். நல்லா கட்டி விட்டுட்டோன்னா பார்த்தீங்கன்னா புழு வந்து வெளியில் வராமல் உள்ளே இருக்கும். அதுக்கு வந்து காற்றும் நல்லா போயிட்டு வந்துட்டுருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். புழு வந்து நம்ம வந்து பானைக்குள்ளே 25 நாள் வந்து வளர்க்க போகிறோம். அந்த 25 நாளும் பானை வந்து ஈரமாகவே வச்சுக்கணும். பானை மேலே வந்து நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே போதும். நம்ம உள்ளே தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. பானை மேலே மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தால் போதும். பானை வந்து ஈரமாகவே இருக்கும். 25 நாள் வந்து புழு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மடங்காக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். நம்ம 50 புழு வளர்க்குறோன்னா நல்லா வளர்ந்து பெருசாகி அது வந்து பார்த்திங்கன்னா 250லேருந்து 300 புழு கிட்ட நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஒரு பானைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 கிலோ புழு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 50 பானையில் நீங்கள் புழு வளர்க்குறீங்கன்னா 150 கிலோ வந்து வரும். 1 கிலோ மண்புழுவை மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இந்த ரேட்டு வந்து புழு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். நீங்கள் சின்ன புழுசில் சேல் பண்ணுறீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் ரேட்டு, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரேட் வந்து சேல் பண்ண முடியும். நம்ம வந்து புழு சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா புழு உயிரோடு இருக்கணும். 50 பானை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 25 நாளில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னா ஒரு பானை புழு வந்து 2000 ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணாலும் 1,00,000 நம்மளுக்கு வந்து கிடைக்குது நாளில். புழு வெளியில் வந்துடும், பயப்படவே வேணாம். நம்ம காற்று போகிற மாதிரி சாக்கில் வந்து பானையோட வாயை கட்டிட்டு பானை மேலே ஸ்ப்ரே அடித்தாலே போதும். நம்ம சாக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுனால அதனால் புழு வெளியில் வராமல் பானைக்குள்ளே வளர்ந்து வளர்ந்து நல்லா பெருசாகிடும். 50 பானை வாங்க, ரா மெட்டீரியல் வாங்க நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா டோட்டலாக ஒரு 8000லேருந்து 10,000 நம்ம முதலீடு பண்ணாலே போதும். நம்ம பானை வாங்கி ரா மெட்டீரியலாக வாங்கி புழு 25 நாள் வளர்த்தாச்சு. ஓகே, இந்த புழுவை எங்கே சேல் பண்ணலான்ட்டு ஒரு கேள்வி வரும். இந்த புழு எங்கே விற்கலான்னு பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி வளர்க்குற இடம் வந்து இருக்கும், அங்கே வந்து சேல் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பேர் மீன் வந்து தொட்டியில் போட்டு வந்து வீட்டிலே வளர்க்குறாங்க. அந்த மீனை வளர்த்து சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு தான், அதுவும் ஆர்கானிக் முறையில் வளர்த்த மண்புழு தான் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சேல் பண்ணலாம். மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க கிட்ட சேல் பண்ணலாம். விவசாயம் செய்கிறவங்க கிட்ட இன்னும் சேல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரா மெட்டீரியலை பானையில் கொட்டிட்டு கலக்கி விட்டுட்டு மண்புழு விட்டு மூடிட்டு டெய்லி ஸ்ப்ரே பண்ணாலே போதும். நீங்கள் இந்த தொழிலில் வந்து நல்ல லாபம் பார்க்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் வந்து செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டில் வந்து ஒரு மொட்டை மாடி ஃப்ரீயாக இருந்ததுன்னா மொட்டை மாடியில் ஷீட் போட்டு இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் இந்த பிஸ்னஸோட ஐடியாவோட டீட்டெயிலாக தெரியும். இந்த பிஸ்னஸ் வந்து எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை நம்மளோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.